Hello my dear friends, welcome back to our channel. In today's video, we are going to learn about usage of like. நீங்க நம்மளோட சேனலை இப்போ தான் first time பார்க்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க bell icon press பண்ணிருங்க. If you are ready, let's begin the class. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது is about like. ஒரு சென்டென்ஸ்ல லைக்கை வந்து எப்படி யூஸ் பண்ண போறோம், அது வேர்பா இருக்க போதா அல்லது ப்ரிப்போசிஷனா இருக்க போதா அல்லது கன்ஜங்ஷனா இருக்க போதா இன்டர்ஜங்ஷனா இருக்க போதா எப்படி இருக்க போகுதுன்றதா நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லைக்ன்ற வேர்டை வந்து ஒரு நாளைக்கு நம்ம 10 to 15 டைம்ஸ் டெய்லி நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். பிகாஸ் எனக்கு இந்த இது ரொம்ப பிடிக்கும், இந்த நீ பண்ற வேலை எனக்கு பிடிக்கல, இந்த ட்ரெஸ் எனக்கு வியர் பண்ண ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். அதுல எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. ஆக்சுவலி லைக்ங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு, தட் இஸ் சிமிலர் டு அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் அ வேர்ப். இந்த வேர்ப் வந்து எப்படி வரும்னா பி வேர்போட வரும். பி வேர்ப் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆல்ரெடி நம்ம அதோட வீடியோ கூட அப்லோட் பண்ணிருக்கோம் நம்மளோட சேனல்ல. விச் மீன்ஸ் ஆம், இஸ், வாஸ், வேர் இந்த மாதிரி. ஸோ நான் இங்க ஒரு 4 சென்டென்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 4 சென்டென்ஸ்ல இந்த லைக் எப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறதா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். லெட்ஸ் see this. What's your mother like? இந்த சென்டென்ஸ்க்கும் what does your mother like அப்படிங்கிறதுக்கும் there is a difference. பட் பார்க்கறதுக்கு it seems similar, but there is a difference between both the sentence. What does your mother look like? And that what would your mother like to drink? But even நீங்க வந்து you can identify both of this, that is different. Third one பாருங்க, what does your mother look like? And fourth one is what would your mother like to drink? உங்க அம்மாவுக்கு குடிக்கிறதுக்கு என்ன பிடிக்கும்ங்கிறது அந்த லாஸ்ட் சென்டென்ஸோட மீனிங். நம்ம ஒன் பை ஒன் வில் see this. நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அது என்னன்னா வாட்ஸ் your mother like? இந்த கொஸ்டினை பாருங்களேன், உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதா இந்த சென்டென்ஸை பார்த்தோன்னே நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் டசன்ட் சீம்ஸ் தட் இதோட மீனிங் வந்து வேற. அது என்னன்னு பார்ப்போம். வாட்ஸ் அப்படின்னு எழுதிருக்கிறது வந்து இங்க this stands for is. இப்படி ஒரு be verb plus like வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லணும்னா personality or else characteristics அப்படின்னு சொல்லுவோம். இங்க be verb அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த be verbல என்னென்ன இருக்குன்னா is, am, was, were, இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லணும்னா be verb அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சென்டென்ஸ்ல இங்க we have is, this is called as a be verb, and like இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே சேம் இருந்துச்சுன்னா அது personality அல்லது characteristics டினோட் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பர்சனாலிட்டி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், which means appearance. அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ்ங்கிறது குண அதிசயம். ஸோ நான் இந்த கொஸ்டினுக்கு ஐ ஹவ் ரிட்டன் ஆன்சர். ஷீ இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் ஆல்சோ ஷீ இஸ் அ வெரி கைண்ட் பர்சன். அவங்க பார்க்கறதுக்கு அழகா இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் ஷீ இஸ் அ வெரி கைண்ட் பர்சன் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். யூ கேன் ரைட் சம் அதர் ஆன்சர் ஃபார் திஸ் ஆல்சோ. அண்ட் வில் கோ வித் தி செகண்ட் ஒன். வாட் டஸ் யுவர் மதர் லைக்? இது பாருங்க, இந்த சென்டென்ஸ் இந்த கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் தேர் இஸ் அ slight difference. What does your mother like? உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கும்? அதுவும் இதுவும் சேம் தான், பட் there is a difference. இந்த லைக் வந்து இங்க நமக்கு என்னவா இருக்குன்னா it will stand as a verb which means about a preference. அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அதுதான் இங்க நம்ம டினோட் பண்ண போறோம். So I said already to you, that is இங்க do அல்லது does அதோட லைக் வந்துச்சுன்னா it denotes preference. So I have written an answer for this. She likes playing table tennis. அவங்களுக்கு டேபிள் டென்னிஸ் விளையாட பிடிக்கும் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். or else you can write some other thing. She likes to play tennis, இந்த மாதிரி ஏதாவது எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கு எழுதிருக்க ஆன்சர். ஸோ யூ கேன் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் போத் ஆஃப் திங்ஸ். ஹியர் ஒரு பி வேர்போட லைக் வந்தால் அது பர்சனாலிட்டி or else கேரக்டரிஸ்டிக்ஸ். அதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் நம்ம பார்த்தது டூ அல்லது டஸ் அதோட லைக் வந்துச்சுன்னா தட் இஸ் ப்ரிஃபரன்ஸ். அதுதான் இந்த ரெண்டு சென்டென்ஸ்குள்ள டிஃபரன்ஸ். நம்ம பார்க்க போகிற தேர்ட் ஒன் வந்து வாட் டஸ் யுவர் மதர் லுக் லைக்? ஆக்சுவலி இந்த கொஸ்டின்ல வந்து உங்க அம்மா பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க அதான் இந்த கொஸ்டினோட அர்த்தம். ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம், வாட்ஸ் யுவர் மதர் லைக். அதில் நம்ம என்ன சொன்னேன், நான் உங்ககிட்ட பி வேர்ப் பிளஸ் லைக் வந்துருந்துச்சு அப்படின்னா அது பர்சனாலிட்டி or else it denotes a characteristics அப்படின்னு பார்த்தோம். ஹியர் ஆல்சோ த சேம் அப்பியரன்ஸை தான் நம்ம இங்கே சொல்ல போகிறோம், பட் a slight difference in this. அவங்க பார்க்கறதுக்கு யார் மாதிரி இருப்பாங்க இல்லை அவங்கள மாதிரி யார் இருப்பா, அதுதான் இந்த சென்டென்ஸோட இந்த கொஸ்டினோட அர்த்தம். அதுக்கு நான் ஆன்சர் எடுத்திருக்கேன். ஷீ இஸ் டால் அண்ட் மீன். அவங்க வந்து ரொம்ப டாலாகவும் இருப்பாங்க,
ஒல்லியாகவும் இருப்பாங்க அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஆக்சுவலி இந்த கொஸ்டினுக்கு ஐ ஹவ் ரிட்டன் ஆன்சர். அதே மாதிரி நான் உங்ககிட்ட சொன்னேன் இட் லுக் லைக் அப்படின்னு வந்தாலே சிமிலர் டு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்காக ஐ ஹவ் ரிட்டன் another ஆன்சர். மை சிஸ்டர் லுக்ஸ் லைக் மை மதர். என்னோட தங்கச்சி எங்க அம்மா மாதிரி இருப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதான் நான் எழுதியிருக்கேன். ஸோ யூ கேன் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் ஹவு த லைக் இஸ் பிளேயிங் ஹியர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் ஒன். வாட் வுட் யுவர் மதர் லைக் டு ட்ரிங்க்? ஆக்சுவலி இந்த கொஸ்டின் நீங்கள் பார்க்கும்போதே யூல் கெஸ் இட். உங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், குடிக்கிறதுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வுட் அப்படிங்கிறத நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, மோர் பொலைட்டாக ஒரு விஷயத்த நம்ம கேட்கணும் அப்படின்னா வில் யூஸ் வுட். ஸோ வுட் பிளஸ் லைக் அப்படின்னு வந்துச்சுன்னா தட்ஸ் ஆஃபர் or else it is a request. அதாவது எனக்கு இது இருந்தால் நல்லா இருக்கும், நான் டீ குடிக்கிறேன் இல்லை காஃபி குடிக்கிறேன், எனக்கு ரெண்டுமே வேணாம், ஜூஸ் இருந்தால் I'll feel better, இந்த மாதிரி நாமளா கேட்கறதா ஆஃபர். ரெக்வஸ்ட் யூ நோ தட். ஸோ ஐ ஹவ் ரிட்டன் ஆன்சர் ஃபார் திஸ். மை மதர் வுட் லைக் டு ட்ரிங்க் அ டீ. எங்கள் அம்மாவுக்கு டீ குடிக்க பிடிக்கும். அதான் இந்த சென்டென்ஸோட ஆக்சுவலி திஸ் கொஸ்டினோட ஆன்சராக நான் எழுதியிருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த பார்த்த 4 கொஸ்டின் மூலமா லைக்கை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். We'll meet on next video. Until then, it's bye from Sujithakarthikeyan.